Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So ellarkum na pesradhu kekkuda? Is my audio and video clear? Can you all hear me? Of course you can't see me because na vandu frame la illa. But the video is clear, right? Hi. Yes. 12th class எடுத்துட்டு இருந்தப்போ நிறைய பேர் வந்து மேம் இன்னைக்கு 11th லைவ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இல்லாத லைவை நானே போட்டு வந்திருக்கேன். ஹாப்பியா? ஸோ இந்த லைவில் நம்ம வந்து ஜுவாலஜியோட 11th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேர் வந்து இன்னும் வேத் ஏஐ யூஸ் பண்ணி பார்க்காம இருக்கீங்க இல்லையா? இல்லை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வேத் ஏஐ உங்களுக்கு தினம் டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் வேணும்னாலும் கொடுக்கும். அதுவும் கஸ்டமைஸ்டு ஸ்டடி பிளான்ஸ். இப்போ என்னென்னா நாங்கள் ஸ்டடி பிளான் கொடுப்போம், ஆனால் அது எல்லாருக்குமே செட் ஆகுமா, எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் தெரில. ஏன்னா சில பேருக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கலாம், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு பயாலஜி இருக்கலாம். அப்போ நாங்கள் கொடுக்குறது எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி கொடுக்க முடியாது, கரெக்டாக? ஆனால் எனக்கு நாளைக்கு இந்த எக்ஸாம் இருக்குது, இதுதான் போர்ஷன்ஸு, ஸோ நீ எனக்கு டைம் டேபிள் போட்டு கொடு அப்படின்னு கேட்டேன்னா வேத் ஏஐ உனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் டேபிளில் போட்டு கொடுக்கும். ஜஸ்ட் a minute டா. எஸ். ஸோ எல்லாருக்கும் பர்சனலைஸ்டான டைம் டேபிள், ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் வேத் ஏஐ உனக்காக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும், சரியா? அதே மாதிரி நான் எந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்கணும், எது செகண்டு பார்க்கணும், இப்போ ஒரே சாப்டரில் வந்து 4-5 வீடியோஸ் இருந்தால் வாட் ஷுட் ஐ வாட்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதுக்காகவும் உனக்கு வேத் ஏஐ வந்து ஹெல்ப் பண்ண போகுது. டவுட்ஸ் இருந்தாலும் வேத் ஏஐ உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும், சரியா? இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்க வேத் ஏஐயை நான் எப்படி மேம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ப்ளே ஸ்டோர் போயிட்டு வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வேதாந்து ஆப்பில் நீங்கள் ஹோம் பேஜில் போனீங்கனாலே உனக்கு கீழே 3வது ஆப்ஷனாக அதோ இந்த இடத்துல தெரியுது பார், இதுதான் வேதாந்துவோட ஹோம் பேஜ், சரியா? இப்போ கீழே 3வது இடத்துல ஒரு சக்கரம் மாதிரி வீல் மாதிரி இருக்குது, அதுதான் வேதோட ஐகான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், சரியா? வேத் ஏஐ உங்கள் எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லும், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கணும், அதுக்கு புரிகிற மாதிரி கேட்கணும், சரியா? இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிள் வந்து சொல்கிறேன். இதே சாப்டரோட வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது 2 விதமாக நீங்கள் கேட்கலாம். எனக்கு பேசிக்ஸே தெரியாது, ஐ ஷுட் லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ், ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி கொடு அப்படின்னும் கேட்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே அரைக்குறையாக தெரியும், இன்னும் கொஞ்சம் தரவாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டனாலும் உனக்கு 2க்குமே வந்து வேறு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீ கேட்குறத தெளிவாக கேளு, அதுக்கு பேர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஷுட் கிவ் யுவர் ப்ராம்ப்ட் கிளியர்லி, ஏன்னா அது மிஷின், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பதிலாக அது கொடுத்துரும், சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷனோட கொஷின்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to go with the book back questions. 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புக் பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் இன்சைட் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ ரெடியா? ஆரம்பிக்கலாமா? எஸ். இது என்ன ஏற்கனவே ரிட்டன் ஸ்லைட்ஸாக இருக்குது, ஜஸ்ட் a minute. ஸோ உங்களில் எத்தனை பேர் வேத் ஏஐ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? வேத் ஏஐ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இதில் எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா? உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஹாய் அமலேஷ்.
ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 17. கமெண்ட் ஆன் அசினி ஆஃப் தைராய்ட் கிளாண்ட். ஸோ இது பப்ளிக் எக்ஸாமில் 2022 கேட்ட ஒரு கேள்வி. போகலாமா? தைராய்ட் கிளாண்ட் நம்மளுக்கு எங்கே இருக்குது? நம்மளோட த்ரோட் ஏரியாவில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த தைராய்ட் கிளாண்டில் அசினி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அப்படின்னா என்ன மேம் பார்க்கலாமா? அதை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போது நம்மளோட தைராய்டு கிளாண்டு எங்கே இருக்குது அப்படின்னா த்ரோட் ஏரியாவில் இருக்கா? அந்த த்ரோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டில் எனக்கு சென்டரில் இந்த மாதிரி விண்ட் பைப் போகும், ஆர் ட்ராக்கியான்னு சொல்லுவோம், அது இருக்குது. தென் இந்த விண்ட் பைப்புக்கு இந்த சைடும் இதோ எனக்கு இப்படி தான் வந்து ரஃபாக சொல்லணும்னா திஸ் இஸ் ஹவு த தைராய்ட் கிளாண்ட் வில் லுக் லைக். சரியா? இப்போ இந்த சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ட்ராக்கியா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா விண்டு பைப்புன்னு சொல்லலாம். ட்ராக்கியா ஆர் விண்டு பைப், தமிழில் மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த சைடில் எனக்கு மூச்சுக்குழாய்க்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இதை தான் தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம். we call this as thyroid gland. சரியா? இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் எனக்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க? பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை ரஃபாக பார்த்தா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. அண்ட் இட் இஸ் அ பைலோப்டு கிளாண்டு. பைலோப்டுனா என்ன? பைனா ரெண்டு. ஸோ ரெண்டு லோப்ஸோடு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஒரு லோபு, ரைட் சைடு ஒரு லோப். இதை வந்து ஒரு லோபுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த ரெண்டு லோபுமே வந்து சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கா? இதுக்கு பேர் இஸ்துமஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த தைராய்ட் கிளாண்ட் எங்கே இருக்குது? எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா இட் இஸ் பிலோ த லாரிங்ஸ். லாரிங்ஸ்னால் என்ன மேம்? இப்போது நம்ம மூச்சு வாங்குகிறோம், அந்த காற்று ஒரு பைப் மூலிமா நம்ம லங்ஸுக்கு போய் சேருது. அந்த பைப்பு தான் நான் இங்கே வரைஞ்சி கொடுத்த இந்த விண்டு பைப்பு ஆர் ட்ராக்கியான்னு சொல்கிற இந்த பைப்பு. இன்னொரு சைடு நம்ம வாய் வழியாக எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே உணவு குழாய் ஈசோஃபேகஸ் மூலயமா வயிற்றுக்கு போய் சேருது. கரெக்டாக? ஆனால் இந்த ரெண்டு பைப்புமே ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மீட் ஆகும். சரியா? அதுதான் லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாரிங்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஃபுட் பைப் அண்ட் விண்ட் பைப் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் அது. அப்போ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடும்போது சிரிச்சுட்டு பேசிட்டு விளையாடிட்டு சாப்பிடக்கூடாது, அமைதியாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். வை? பிகாஸ் நான் இப்போ பேசுகிறேன், உங்களுக்கு அது சவுண்டாக கேட்குதுன்னா அது என்னது? இட் இஸ் ஜஸ்ட் ஏர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட்டிங் இன்சைட் மை வோக்கல் கார்ட். கரெக்டாக? என்னுடைய ஆடம்ஸ் ஆப்பிள் ஒரு வோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல காற்று வைப்ரேட் ஆகிறதுனால தான் இந்த சவுண்ட் எனக்கு வெளியே வருது. சரி, அதுதான் வாய்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நான் சாப்பிடும்போது சிரித்து பேசிட்டு விளையாடிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா தெரியாமல் நம்ம அந்த சாப்பாடு விண்டு பைப்புக்குள்ளே போயிடலாம். போச்சுன்னா லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும், மூச்சு திணறல் வரும், ஈவன் அவங்க இறந்து கூட போவாங்க. அப்போ இந்த ரெண்டு பைப்புமே வந்து கனெக்ட் ஆகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இந்த லாரிங்ஸ். அந்த லாரிங்ஸ்க்கு கீழே தான் இந்த ட்ராக்கியா இருக்குது ஆர் தைராய்ட் கிளாண்ட் வந்து இருக்குது. சரியா? ஓகே. ஸோ ட்ராக்கியாவோட ரெண்டு சைடுமே எய்தர் சைடு ஆர் ஈச் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் தான் எனக்கு இந்த தைராய்ட் கிளாண்ட் இருக்குது. ஸோ இதோட ரெண்டு லேட்ரல் லோப்ஸ், லேட்ரல் அப்படின்னா சைடு, ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து ரெண்டு லோப்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நடுவில் ஒரு டிஷ்யூனால கனெக்ட் ஆகிருக்கு. அந்த டிஷ்யூக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? இஸ்துமஸ். தோ இந்த டிஷ்யூ இட் இஸ் கால்ட் as இஸ்துமஸ். சரியா? அடுத்து போகலாமா? ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் மினி லோபியூல்ஸ். இப்போது லோபுன்றது மொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. லெஃப்ட் சைடில் இருக்க அந்த தைராய்ட் கிளாண்டை லோபுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லோபை நம்ம இன்னும் வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள இன்னும் சின்ன 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 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் லோபியூல்ஸ். சரியா? இப்போ இந்த லோபியூல்ஸை இன்னும் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா நிறையா ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிடு ஃபில் ஆகியிருக்கு. சாக்குனா பலூன் மாதிரின்னு வச்சுக்கோயேன்.
ஒரு வாட்டர் பலூன். அந்த வாட்டர் பலூனுக்குள்ளே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் ஃபாலிக்கல். சரியா? இப்போ இந்த ஃபாலிக்கலை தான் என்னென்னு சொல்கிறோம்? அசினின்னு சொல்கிறோம். Each lobe is made up of many lobules. Okay, the lobules consist of follicles called acini. Follicles அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு வார்த்தை. தைராய்டு கிளாண்ட்லேயும் அதை பார்க்கலாம், நம்மளோட ஓவரிலேயும் அதை பார்க்கலாம். ஆனால் அசினிங்கிற வார்த்தை இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த தைராய்டு கிளாண்ட். அதே மாதிரி ஓவரியில் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேறு எங்கேயுமே நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரியா? ஓகே. இப்போ each acinus is lined with glandular, cuboidal, squamous epithelium cells. Glandular அப்படின்னா என்ன? It will give out some secretions. அது வந்து என்சைம்ஸாக இருக்கலாம், இல்லை ஹார்மோன்ஸாக இருக்கலாம். இது என்ன பண்ணும்? It will give out secretion. ஹார்மோன்ஸ் ஒரு என்சைம்ஸ் ஏதோ ஒரு செக்ரேஷனை இது வெளியே கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனாக இருக்குது. அதனால தான் இதில் கிளாண்டுலார் செல்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த செல்ஸ் தான் இந்த ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அடுத்து கியூபாய்டல். இந்த செல்ஸோட ஷேப் எப்படி இருக்குது? கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. தென் இட் இஸ் ஸ்குவாமஸ். ஸ்குவாமஸ் அப்படின்னா என்ன? ஃப்ளாட்டான இர்ரெகுலர் செல்ஸாக இருக்கும். நம்ம 3rd சாப்டரில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஃப்ளாட் இர்ரெகுலர் செல்ஸை தான் என்ன சொல்லுவோம்? ஸ்குவாமஸ் எபிதீலியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து the lumen of the acinus is filled with colloid, a thick glycoprotein mixture consisting of thyroglobulin molecules. So lumen அப்படின்னா என்ன? பலூன் எடுத்துக்கோங்க. சரியா? What are the secretion? சொல்கிறேன் இதுக்கு மேலே தாண்டா அதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். This is important or not? ஏண்டா இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஷனை நான் எதுக்குடா எடுக்க போகிறேன்? இம்பார்ட்டண்ட் தாண்டா இது. சரி, ஸோ இப்போ லியூமன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கம்பேரிஷன். வாட்டர் பலூன் வச்சு தானே ஃபாலிக்கல்னால் என்னென்னு சொல்லி கொடுத்தேன். அதே வாட்டர் பலூனாக எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பலூனில் எந்த இடத்துல நம்ம தண்ணியை ஊற்றி வைக்கிறோம், இல்லை காற்றை ஊதுனா அது ஃபில் ஆகுது, அந்த இடம் தான் லியூமன். பலூனோட உள் பகுதியை தான் நம்ம லியூமன்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி அசினஸுங்கிறது ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு உள்ள லியூமன் உள்பகுதி வந்து இருக்கா. அதில் என்ன மாதிரி லிக்விட் வந்து இருக்குது? இட் இஸ் அ கொலாய்டு. கொலாய்டல் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷனாக இருக்குது. திக்காக இருக்கக்கூடிய கிளைகோ ப்ரோட்டீன் மிக்ஸ்சர். கிளைகோ ப்ரோட்டீன் இதை ரெண்டாக பிரிக்கலாம். கிளைகோ அப்படின்னா இட் இஸ் அ கார்போஹைட்ரேட். ஓகே, ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்சர் தான் இந்த லிக்விட். இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் தைரோகுளோபுலின் மாலிக்யூல்ஸ். இதுவும் ஒரு ப்ரோட்டீன் தான். குளோபுலின் அப்படின்னா இட் இஸ் அ கிளாஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்லேயே நிறையா கிளாஸஸ் இருக்குது. அதில் ஒரு கிளாஸ் வந்து குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போது இந்த செக்ரேஷன்ஸ் என்னென்ன மேம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு கிளாண்ட் இஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்டா எக்ஸோக்ரைன் கிளாண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தைராய்டு கிளாண்டு எண்டோக்ரைனா இல்லை எக்ஸோக்ரைனா தெரியுமா? எஸ், எண்டோக்ரைன். சூப்பர், எஸ், கரெக்ட். ஸோ இது சார் எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட்னா அப்போ அதோட செக்ரீஷன் என்னவா இருக்கும்? ஹார்மோன்ஸா என்சைம்ஸா? டெஃபினெட்லி இட் இஸ் ஹார்மோன்ஸ் இல்லையா? அப்போது இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர எல்லா ஹார்மோன்ஸுமே என்னென்னு சொல்லுவோம்? மேஜர் மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன ரீசன் தெரியுமா? நம்ம பாடியில் இருக்க ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸாக இதுதான் இருக்குது. வாட் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்? கேட்டபாலிசம் ப்ளஸ் ஆனபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது காமனாக மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸோ பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் அண்ட் பில்டிங் அப் ப்ராசஸ் ரெண்டையுமே சேர்த்தா அது மெட்டபாலிக் ப்ராசஸ். சரியா? த ஃபாலிகுலர் செல்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் செக்ரீட்ஸ் 2 ஹார்மோன்ஸ். என்னென்ன? ட்ரை அயோடோ தைரோனின் T3ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெட்ரா அயோடோ தைரோனின் T4ன்னு சொல்லுவாங்க. இந்த டெட்ரா அயோடோ தைரோனினோட இன்னொரு பேர் தான் தைராக்சின். சரியா? ஸோ இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் அசினி எனக்கு சில செக்ரேஷன்ஸை வெளியே கொடுக்குது.
அது ரெண்டு செக்ரீஷன். ஒன்று ட்ரை அயோடோதைரோனின் நம்பர் 1, இன்னொன்று தைராக்சின் ஆர் டெட்ரா ஐடோதைரோனின். இது வந்து T4. இந்த ரெண்டு செக்ரீஷன்ஸுமே தைராய்ட் கிளாண்ட்லேருந்து எனக்கு வெளியே வரக்கூடிய ஹார்மோன்ஸ். இதுவும் ஹார்மோன் தான், இதுவும் ஹார்மோன் தான். The parafollicular cells or C cells of the thyroid gland secrete a hormone called as thyrocalcitonin. இது தாண்டி C cells அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வேற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. அதுக்கு பேர் thyrocalcitonin. ஓகேவா? அப்போ தைராய்ட் கிளாண்ட்லேருந்து எனக்கு மொத்தமாக 3 ஹார்மோன்ஸ் வருது. ஒன்று T3 ட்ரை அயோடோதைரோனின், இன்னொன்று T4 டெட்ரா அயோடோதைரோனின். இதோட இன்னொரு பேர் தான் தைராக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி C cells அப்படின்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் செக்ரேட்டிங் வாட்? திஸ் இஸ் செக்ரேட்டிங் தைரோகால்சிட்டோனின். சரியா? அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் த நார்மல் சிந்தசிஸ் ஆஃப் தைராய்ட் ஹார்மோன். இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அயோடின் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அந்த சத்தை நம்ம ப்ராப்பராக தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் மட்டுமே தைராய்டு ஹார்மோன் சரியான அளவில் சுரக்கும். இல்லைன்னா நம்ம கம்மியான அயோடின் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ போதுமான அளவு தைராய்டு ஹார்மோனும் செக்ரீட் ஆகாது. சரியா? ஏன் மேம் லாஸ்ட் லெசன் ஆஃப் ஜுவாலஜியில் மட்டும் லைன் பை லைன் போடலை? நீங்கள் தானே கேட்டீங்க கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வேணும், லைன் பை லைன் வேண்டான்னு. அதுதான் கொஷின் ஆன்சர் டைப்பில் போட்டேன். PDF இல்லைடா. PDF is only for the paid batch students, not for the YouTube students. சரி, அடுத்து போலாமா? Yes. So briefly explain the structure of thyroid gland. இப்போ இது வரைக்கும் பார்த்தா அதே தான் நம்ம இதுலேயும் எழுத போகிறோம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே பெருசு வந்து இந்த தைராய்ட் கிளாண்ட். சரியா? அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லாமே ஏற்கனவே நம்ம படித்த அதே பாயிண்ட் தான். அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டயக்ராமை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது? ட்ராக்கியா ஆர் விண்டு பைப்புன்னு சொல்லுவோம். ட்ராக்கியா ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விண்டு பைப். தமிழில் மூச்சுக்குழாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போது இது ஃபுல்லாகவே தைராய்ட் கிளாண்டு. இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஓகே, அடுத்து போகலாமா? predict the effects of removal of pancreas from the human body. பார்க்கலாமா? இப்போ தைராய்ட் கிளாண்டுனா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ வாட் அபவுட் pancreas? சொல்லு பார்க்கலாம். வாட் அபவுட் pancreas? அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, தெரியுமா? நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஒரு புக் பேக் 1 மார்க்குன்னு நினைக்கிறேன். pancreasக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பட்டப்பேர், நிக்நேமும் இருக்குது. அது என்னது தெரியுமா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் D ஆர் M. ரெண்டுமே கரெக்டு தான். எம்லேயும் ஒரு பேர் இருக்குது, டீலையும் ஒரு பேர் இருக்குது. தெரியாதுன்னா சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன். தெரியும் அப்படின்னா யூ கேன் ட்ரை கிவிங் யுவர் ஆன்சர்ஸ். தெரியுமா தெரியாதா? வாட் இஸ் த ஸ்பெஷல் நேம் ஆஃப் pancreas? Either it starts with the letter D or M. தெரியாதா? எவனும் பதில் சொல்ல மாட்டேன்ல? சரி, இனிமேல் நீ எந்த டவுட் கேட்டாலும் நானும் பதில் சொல்ல மாட்டேன். சரியா? நான் கமெண்ட்டே பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பேன். ஓகே. ஸோ pancreas அப்படின்றது நம்ம 2 வேர்டு வச்சு சொல்லலாம். டியூவல் கிளாண்டுன்னு சொல்லலாம், இல்லைனா மிக்ஸ்டு கிளாண்டுன்னு சொல்லலாம். டியூவல் கிளாண்ட் ஆர் மிக்ஸ்டு கிளாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, pancreas is both exocrine gland and endocrine gland. 2 வேலைக்குமே இந்த pancreas வந்து பார்க்குது. சரியா? ஸோ ஏன் இதை வந்து டியூவல் கிளாண்ட் ஆர் மிக்ஸ்டு கிளாண்டுன்னு சொல்கிறோம்? ஏன்னா pancreas is both exocrine
அண்ட் எண்டோக்ரைன். இப்போது எக்ஸோக்ரைன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செக்ரேஷன்ஸ் அது வெளியே கொடுக்கும்? எக்ஸோக்ரைன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த செக்ரேஷன்? இட் இஸ் என்சைம்ஸ். எண்டோக்ரைன்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அவுட் ஹார்மோன்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ இந்த என்சைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டைஜஷன். டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து 5th சாப்டரில் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு மேஜராக நான் 3 இல்லை 4 சொல்கிறேன். pancreatic amylase கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணோம். pancreatic lipase ஃபேட் மாலிக்யூல்ஸை டைஜஸ்ட் பண்ணோம். pancreatic trypsin ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணோம். கைமோட்ரிப்சின் இதுவும் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணோம். இது எல்லாமே நம்ம டைஜஷன் சாப்டரில் ஏற்கனவே படித்த சில என்சைம்ஸ். ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸாக இருக்குது. சரியா? அப்போது இந்த பேன்க்ரியாஸு ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகுது. இட் வில் கிவ் அவுட் சம் ஹார்மோன்ஸ். அண்ட் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுது? பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும். பிளட் சுகர் லெவல் ரெகுலேஷனை பார்த்துக்கும். சரியா? அப்போ பிளட்டில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது இதுதான். குளுக்கோஸ் லெவல், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் பிளட் சுகர்னும் சொல்லலாம், பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அப்படின்னும் சொல்லலாம். இப்போது இந்த எண்டோக்ரைன் கிளாண்டை தான் நம்ம ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுவோம். அண்ட் இந்த ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 இன்சுலின், நம்பர் 2 குளூக்ககான். சரியா? ஓகே. ஸோ இப்போது இந்த எண்டோக்ரைன் கிளாண்டோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். பேன்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட்டும் இருக்குது, எண்டோக்ரைன் பார்ட்டும் இருக்குது. அந்த எண்டோக்ரைன் பார்ட்டோட பேர் தான் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்? ஹார்மோன்ஸை எனக்கு கொடுக்கும். இன்சுலின், குளூக்ககான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை கொடுக்கும். இந்த 2 ஹார்மோன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது? பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் மாற்றாமல் கரெக்டான லெவலில் எனக்கு என்ன ஆகுது? மெயின்டைன் பண்ணுது. சரியா? 𝒕𝒐𝒓𝒆 no PDF for YouTube students தான். It is special feature for paid students. Very good Sanjeevan, I'm so happy. Keep it up. இதே மாதிரி நிறையா symptoms வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போது பேன்க்ரியாஸோட அந்த எண்டோக்ரைன் பார்ட் இருக்கு இல்லையா? வாட் இஸ் இட்? ஐலெட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐலெட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் வந்து எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன்று ஆல்ஃபா செல்ஸ், தென் பீட்டா செல்ஸ், தென் டெல்டா செல்ஸ். இது எல்லாமே நம்மளோட எண்டோக்ரைன் பார்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ். இப்போ இந்த ஆல்ஃபா செல்ஸ் என்ன செக்ரேஷனை கொடுக்கும்? குளூக்ககான். பீட்டா செல்ஸ் என்ன செக்ரேஷன் கொடுக்கும்? இன்சுலின். டெல்டா செல்ஸோட செக்ரேஷன் பெருசாக நம்ம வந்து எங்கேயுமே ரொம்ப படிக்க மாட்டோம். அதோட பேர் நான் சொல்கிறேன், பட் இப்போதைக்கு இது மட்டும் போதும். டயக்ராம் வேண்டாம், நாட் நெசசரி. இப்போ இந்த குளூக்ககான் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த குளூக்ககான் அண்ட் இன்சுலினோட ஆக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ரெடியா? குளூக்ககான் அண்ட் இன்சுலினோட ஆக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கொண்டு போயிட்டு லிவரில் இல்லை மசில் செல்ஸில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சிருது. பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை
கிளைகோஜனா மாத்துது. கிளியரா? பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை கொண்டு போயிட்டு லிவர்லையும் மசில்ஸ்லையும் கிளைகோஜன் அப்படின்ற ஃபார்மேட்டில் மாற்றி ஸ்டோர் பண்ண வைக்குது. ஸோ பேசிக்கலி இந்த இன்சுலின் என்ன பண்ணும், பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா இருக்க எல்லா குளுக்கோஸையும் தான் கிளைகோஜனாக மாற்றிடுச்சுல்ல. அப்போ பிளட்டில் சுகர் லெவல் கம்மி ஆகிறதுக்கு காரணம் இந்த இன்சுலின். சரியா? நீ டக்குன்னு சக்கரை அதிகமாக சாப்பிட்ற, ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்ற, ஸ்டில் உன்னோட பிளட்டில் வந்து அவ்வளோ குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா இன்சுலின் பிளட்டில் இருக்க சுகரை ஃபுல்லாக எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளோட லிவர்லையும் மசில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருது. ஏன்னா ஃப்யூச்சர் யூஸ்க்காக. இப்போ நீ நிறையா சாப்பிட்ற, ஸ்வீட் மட்டும்னு கிடையாது, சாப்பாடே இப்போ நீ நிறையா சாப்பிட்ற, ஆனால் அவ்வளவு வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபுட்டில் இருந்து வர எல்லா குளுக்கோஸையுமே கொண்டு போயிட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அப்போ ஃப்யூச்சரில் நீ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க, விரதம் இருக்க, இல்லை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, செமையாக பசிக்க ஆரம்பிக்குதுன்றப்போ இந்த ஃப்யூச்சரில் வேணுங்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கிளைகோஜன் ஃபுல்லாக குளுக்கோஸாக மாறும். அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. அதை தான் குளுக்கோகான் பண்ணுது. ஸோ இந்த குளுக்கோகான் என்ன தெரியுமா பண்ணுது? ஏற்கனவே நம்மளுடைய லிவர்லையும் மசில் செல்ஸ்லையும் இருந்த கிளைகோஜனை கொண்டு வந்து குளுக்கோஸாக மாற்றி பிளட்டுக்கு கொடுக்குது. கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றி கொடுக்குது. சரியா? இப்போது நீ என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க, விரதம் இருக்க அப்படின்றப்போ குளுக்கோகான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நீ ஃப்யூச்சருக்கு தேவைப்படும்னு சேர்த்து வச்சுருக்கல இந்த கிளைகோஜன், இதை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வந்து பிளட்டில் குளுக்கோஸாக எனக்கு கலந்து விடும். எதுக்காக குளுக்கோஸாக கலக்கணும்? இல்லை ஏன் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே குளுக்கோஸாக மாறுது? அதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு தேவை. நான் ஆடுறேன், ஓடுறேன், பாடுறேன், என்ன ஆக்ஷன் நான் செஞ்சாலும் என்னோட உடம்புல ஈவன் நான் என்னோட கையை இப்படி தூக்கணும்னா கூட ஐ நீட் சம் எனர்ஜி இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாக எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நான் சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக குளுக்கோஸாக மாறுதா? அந்த குளுக்கோஸ் எல்லாமே செல்ஸ்குள்ளே போய் தான் எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. ரைட்? ஸோ இதை பற்றி தான் நம்ம பாட்னியோட 14th சாப்டரில் படித்தோம். ஞாபகம் இருக்கா? பாட்னியோட 14th சாப்டரில் இந்த குளுக்கோஸ் எப்படி எனர்ஜியாக மாறுது அப்படின்றத பற்றி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்காடா? குளுக்கோஸ் வந்து C6H12O6 தானே குளுக்கோஸ். இப்போது இந்த குளுக்கோஸ் இஸ் அ 6 கார்பன் மாலிக்யூல். கரெக்டா? அப்போ இந்த 6 கார்பன் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸை நான் இப்போ என்ன பண்ணுறேன்? கார்பன் டு கார்பன் பாண்டை பிரேக் பண்ணுறேன். சரியா? இதெல்லாம் செல்ஸுக்குள்ளே நடக்கும். இப்போ இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் பிளட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரியா? இப்போது இந்த பிளட்டில் இருந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது? செல்ஸ்குள்ளே போகுது, நம்மளோட பாடி செல்ஸ்குள்ளே போகுது. அப்போ அந்த பாடி செல்ஸில் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்குது. சரியா? குளுக்கோஸ் இஸ் 6 கார்பன் மாலிக்யூல். அப்போ கார்பன் டு கார்பன் பாண்ட் வந்து நிறையாவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ப்ரீதிங் பண்ணுறோம், மூச்சு வாங்குகிறோம், அதில் நிறைய ஆக்சிஜனையும் உள்ளே எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஆக்சிஜன் எல்லாமே போயிட்டு இந்த கார்பன் டு கார்பன் பாண்டை ஆக்சிடைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேஷன். வாட் இஸ் திஸ் ப்ராசஸ் கால்ட்? ஆக்சிடேஷன். சரியா? ஓகே. இப்போது இந்த கார்பன் டு கார்பன் பாண்டு பிரேக் ஆகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஏடிபி கிடைக்கும். ஏடிபி எவ்வளோ கிடைக்கும்? 36லேருந்து 38 ஏடிபி கிடைக்கலாம். இப்போ இந்த ஏடிபி என்ன புண்ணியம் கிடைச்சி? இதுதான்டா எனர்ஜி. நீ என்ன ஆக்ஷன் பண்ணணுன்னாலும் எனர்ஜி உனக்கு இங்கிருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த டோட்டல் ப்ராசஸ் புரியுதா? எஸ். ஸோ பேங்க்ரியாஸில் ஆல்ஃபா செல்ஸும் பீட்டா செல்ஸும் குளுக்கோகான், இன்சுலின் அப்படின்னு 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது.
இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் ஆக்ஷன். இது குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும், இது கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றும். அப்படியே ஆன்டகானிஸ்டிக் கேரக்டர்ஸ். பட் இது எதுக்காக இந்த குளுக்கோஸ் வந்து மாற்றி கொடுக்குது, நீ சாப்பிடாதப்போ அந்த குளுக்கோஸாக ஏன் மாற்றுது அப்படின்னா இதுதான் ரீசன். குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்குது. நம்ம மூச்சு வாங்கும் போது ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஆக்சிஜன் இந்த இடத்துல எனக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஆக்சிஜன் எனக்கு ஹெல்ப் பண்ணதில்ல, அப்போ இதுக்கு பேர் என்னது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? அப்போ ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டு கெட் த எனர்ஜி. ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜனோட ஹெல்ப்னால அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது. குளுக்கோஸ் எனக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அந்த ஏடிபி தான் எனக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. சரியா? இஸ் இட் கிளியர்? NADPH2 எல்லாம் பிளான்ஸில் தான் ஃபார்ம் ஆகும், நாட் வித்தின் த அனிமல்ஸ். அது வேறு, இது வேறு. This is the common process for both plants and animals, but NADPH2 வந்து humans-ல form ஆகாது. Ma'am, please teach myopia and hypermetropia in the next class. ஏற்கனவே அதை நம்ம முடிச்சிட்டோம்ல. Srihari, we have already completed zoology ஓட 10th chapter. Please go and watch that live. சரியா? ஜெஃபி 12th ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? ஓகே. ஸோ ஜெஃபி, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? யூடியூப்பில் போன வருஷத்தோட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. சரியா? பப்ளிக் 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டுமே டீச் பண்ணி ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதில் இருக்க கொஷின்ஸை மட்டுமாவது படிச்சுட்டு போயிடு. அந்த வீடியோவை ஒரு 1.5x இல்லை 2x ஸ்பீடில் வச்சுட்டு அதில் இருக்க கொஷின்ஸை மட்டுமே படிச்சுட்டு போயிடு. நல்ல மார்க் எடுத்துடலாம். சாப்டர் வைஸாக நான் உனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டில். ஓகே? ஆர் நீ பிளேலிஸ்ட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் தேடினாலே உனக்கு அது கிடச்சிரும். லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் தான் பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸை தமிழில் வந்து கணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பேன்க்ரியாஸை தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேன்க்ரியாஸை ரிமூவ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரலாம் பார்க்கலாமா? அப்படி தான் மேம் பாட்னி 6th லெசன் வீடியோ பார்த்துட்டு வந்தேன். 21 கொஷின்ஸ். டே, இதுக்கு கம்மியாக கொஷின்ஸ் கேட்காதடா. ஏன்னா அதுதான் தட் இஸ் த லீஸ்ட் ஐ கேன் டூ. இதை விட நான் கம்மியாக வந்து குறைச்சி சொல்லணும் அப்படின்னா என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. நீ நல்ல மார்க் வாங்குவே அப்படின்ற கேரண்டியே என்னால் கொடுக்க முடியாது. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்டடி ஆல் த கொஷின்ஸ், ரைட்? நான் கொடுக்குறதே இம்பார்ட்டன்ட் மட்டும் தானே. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது படிச்சுட்டு போகணுன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லையா, நான் இப்போ செகண்ட் மிட் டேர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். மேபி அதில் உனக்கு கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஜெஃபி, நீ அது வேணால் பாரு. செகண்ட் மிட் டேர்முக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் மேபி இதை விட கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் இருக்கலாம். நீலவேணி இளங்கோ, உங்களுக்குமே வந்து சாப்டர் 12ஓட புக் இன்சைட் கொஷினா? பாட்னியா, ஜுவாலஜியா ஏதாவது மென்ஷன் பண்ணுறியா? 11th 12th ஒன்றும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. எப்படி என்னால் ஒரு பதிலை சொல்ல முடியும்? சரி. ஸோ ரிமூவல் ஆஃப் pancreas பார்த்துடலாமா? The surgical removal of pancreas is due to some clinical reasons and it is known as pancreatectomy. ஸோ இப்போது பேன்க்ரியாஸை நம்ம சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும் ஃபார் சம் மெடிக்கல் ரீசன்ஸ். பேன்க்ரியாஸில் ஏதாவது கல் இருக்குது, இல்லை அங்கே வந்து ஏதாவது அடைப்பு இருக்குது, ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கட்டாயம் வரும்போது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் பேன்க்ரியாட்டெக்டோமி. எக்டோமி அப்படின்னா ரிமூவல் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ வாசெக்டாமி, டியூபெக்டாமி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீ 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்ப கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸில். அதே எக்டோமி தான் இங்கேயும். சரியா? ஓகே. நீலவேணி, ஜுவாலஜி 12th சாப்டர் நான் இன்னைக்கு தான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை போய் பார்க்குறியா கொஞ்சம்? தனா, மொத்தமாக இம்பார்ட்டன்ட் வேணும்னா என்ன சாப்டரு? நீ கேட்குற கொஷின் உனக்கு புரியுதான்னு நீ பாரு. நான் என்ன சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் தரணும்? டே வேதியை வந்து டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லியாச்சுடா, தினம் தினம் வந்து கேட்காதடா. நான் தான் உனக்கு நேற்றே அப்டேட் சொல்லிட்டேன்ல, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், அவ்வளோதான். 11th ஜுவாலஜியில் 10, 11, 12 இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும். அதுதானே நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? அதுதான் திஸ் கொஷின் இருக்குது, ஆன்சர் இருக்குது, டீச் பண்ணுறது தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உனக்கு கொஷின் மட்டும்தான் வேணும்னா கொஷினை மட்டும் நீ மார்க் பண்ணி வச்சோ இல்லை தனியாக நோட் பண்ணி வச்சோ நீ படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் எடுத்துகிட்ருக்கேன். திரும்பவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட். The following are the effects of pancreatectomy. இப்போ pancreas ஒருவேளை நான் ரிமூவ் பண்ணால் என்னென்ன பாதிப்புகள் வரலாம் பார்க்கலாமா? ஸோ எய்தர் ஒரு மனுஷனோட pancreas நான் ரிமூவ் பண்ணும்போது ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் இல்லை ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் வரலாம். ஹைப்போகிளைசிமிக் அப்படின்னா என்ன? கிளைசிமிக் அப்படின்னா குளுக்கோஸ் லெவல், பிளட்ல குளுக்கோஸோட லெவல். ஹைப்போ அப்படின்னா பிலோ அப்படின்னு வச்சுக்கலாம். பிலோ த ஆக்சுவல் லெவல், எவ்வளவு நார்மலாக குளுக்கோஸ் இருக்கணுமோ அதை விட கம்மியான அளவு இருக்கிறது லோ சுகர்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன். இதோட இன்னொரு பேர் தான் என்னது? லோ சுகர். இன்னொரு சைடு ஹைப்பர் கிளைசிமிக் அப்படின்னா வந்து அதிகமான நார்மல் லெவலை விட அதிகமான சுகர் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து பிளட்டில் இருக்குது. இதை தான் வந்து சக்கரை நோய், சக்கரை வியாதின்லாம் சொல்லுவோம். சரியா? ஓகே. ஆஸ் தெர் இஸ் அ கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் எண்டோஜீனஸ் இன்சுலின், அதாவது நம்ம உடம்புல இருந்து வர இன்சுலின் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம தான் பேன்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிட்டோம்ல, பேன்க்ரியாஸில் இருந்து தானே இன்சுலின் வரும். அது இல்லை அப்படின்றதுனால கிளைகோஜன் லீட்ஸ் டு பேன்க்ரியாட்டிக் டயாபெட்டிக் மெலிட்டஸ். இப்போது எனக்கு இன்சுலினும் இல்லை, கிளைகோஜனும் வந்து ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுது? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. இன்சுலின் எனக்கு பத்தலை அப்படின்றப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம கிளைகோஜனாக மாற்றவே முடியாது. சரியா? தேர் மே பி அண்ட் அனாஸ்டோமேட்டிக் அல்சர். ஸோ அல்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர் மே பி லோ லெவல்ஸ் ஆஃப் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். இப்போ சில விட்டமின்ஸ் வந்து வாட்டர் சால்யூபிள், சில விட்டமின்ஸ் வந்து ஃபேட் சால்யூபிள். இப்போ நீங்கள் கேரட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் விட்டமின் ஏ இருக்குல்ல, அதை நீங்கள் பாயில் பண்ணி இல்லை வேக வச்சு சாப்பிடும்போது அந்த விட்டமின் வேறு ஃபார்முக்கு போயிடும். அப்போ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரா கேரட் குக் பண்ணாமல் அப்படியே வந்து பச்சையாக சாப்பிடும்போது அந்த விட்டமின் ஏ நம்ம பாடி எடுத்துக்காது வித்தவுட் ப்ராப்பர் ஃபேட் கண்டென்ட். அப்போது நீங்கள் அந்த சாலடு சாப்பிட்றீங்க இல்லை கேரட் வந்து சாப்பிட்றீங்க, ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ ஆலிவ் ஆயில் இல்லை கீ இந்த மாதிரி ஒரு குட் ஃபேட் சோர்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஃபேட் இருந்தால் தான் இந்த விட்டமின் எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே அப்சார்ப் ஆகும், இல்லைன்னா அப்படியே வேஸ்ட்டாக வெளியே தான் போகும் ஃபீக்கல் மேட்டராக. ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் தான் இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். அதோட லெவல் கம்மியாகலாம். தேர் மேபி வெயிட் லாஸ், வெயிட் வந்து டக்குன்னு குறைஞ்சிடலாம். க்ரோனிக் டயரியா, ரொம்ப நாளைக்கு வந்து டிசென்ட்ரி டயரியா அதெல்லாம் இருக்கலாம். லாஸ் ஆஃப் அப்பிடைட், அப்பிடைட்னா பசி. ஸோ பசி இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, பசிக்கவே பசிக்காதவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரலாம். தேர் மேபி ஃபெட்டிக்னஸ் அண்ட் வாமிட்டிங். ஃபெட்டிக் அப்படின்னா டயர்டுன்னு அர்த்தம். ஸோ பேன்க்ரியாஸே இல்லாத ஒரு மனுஷன் செம்ம டயர்டாக தான் இருப்பான், அடிக்கடி அவனுக்கு வாமிட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எலிவேட்டடாக இருக்கும், எலிவேட்டட்னா அதிகமாக இருக்கும். சரியா? தென்
தேர் மே பி புவர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் கம்மியாகலாம். இப்போது ஒரு மனுஷன் வந்து பேன்க்ரியாஸோட ஒரு 65 வருஷம் 70 வருஷம் வாழ்கிறான்னா, பேன்க்ரியாஸ் இல்லாதவங்க மேபி ஒரு 55 வருஷம் 50 வருஷம் தான் வாழ்வாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க அப்படி கிடையாது, கொஞ்சம் வருஷம் கம்மியாகும் அவ்வளோதான். சரியா? தேர் மே பி ஃபிசிக்கல், எமோஷ்னல், காக்னேட்டிவ் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷனல் டிக்ளைன். இப்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ டைரெக்டாக அது நம்மளோட மென்டல் ஹாப்பினஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு காய்ச்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னென்னலாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன் நம்மளுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. அப்புறம் காய்ச்சல் வந்து நம்ம படுத்திருக்கும் போது தான் நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் தோணும். ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையோ இல்லை. ஸோ என்னெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், என்ன நம்ம மேலே யாருக்கும் பாசம் இல்லை, யாரும் நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்களே, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டுறாங்களே, யாருக்குமே நம்ம மேலே பாசம் இல்லைன்னா அப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ எல்லாமே நடக்கும். கரெக்டாக? ஸோ எமோஷ்னலாக நம்ம ரொம்ப எஃபெக்ட் ஆகும். பேன்க்ரியாஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி, ஃபிசிக்கல் பாதிப்புகளும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சுகர் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஃபிசிக்கல் இல்னஸஸ் இருக்கலாம். காக்னேட்டிவ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எஃபெக்ட் ஆகலாம். நம்ம மெமரி பவர், ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஓகே, இதை பற்றின எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். சோஷியல் ஃபங்க்ஷனல் டிக்ளைன் அப்படின்னா ஒரு 4 பேர் கூட நல்லா சேர்ந்து கலகலன்னு பேசுறது, இது வந்து எஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா? அடுத்து போகலாமா? ரைட் அ டீட்டெயில்ட் அக்கவுண்ட் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் ஹார்மோன்ஸ். பார்க்கலாமா? மேம் வை டென்ட் யூ ட்ரை ஃபார் டாக்டரா? தெரிலடா. Actually, I wanted to become a doctor when I was in 6th standard or 7th standard, but I came to know doctors எல்லாம் ரொம்ப ஸ்லீப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்களோட சர்வீஸை பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்களா. பட் ஐ லவ் ஸ்லீப்பிங், ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் அப் ஆன் த ட்ரீம். ஓகே, ஏன்னா எனக்கு என்னோடய பாடி வந்து when it is sleep deprived it cannot function, so that's the main reason. இப்போது நார்மலாக வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து சொல்லுவாங்கள்ல. என் பாடிக்கு 6 மணி நேரமே பத்தாது. ஸோ இட் நீட்ஸ் சம் 9 hours or 10 hours ஆஃப் ஸ்லீப் ஆன் டெய்லி பேசிஸ். நான்லாம் டாக்டர் ஆகவே முடியாது. ஐம் நாட் அட் ஆல், எனக்கு அந்த தகுதியே கிடையாது. அதனால நான் அந்த ட்ரீமையே வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஹார்மோன்ஸ் பார்க்கலாமா? ஸோ கேஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டொமக், இன்டெஸ்டினல் அப்படின்னா குடல், இந்த சிறுகுடல் பெருங்குடல் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடல். ஸோ இப்போ ஸ்டொமக்கு குடல் ரெண்டுமே சேர்ந்த அந்த 2 இடத்துலையுமே எனக்கு சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகலாம். அதை பற்றி தான் கேட்குறாங்க. சரியா? இப்போது these are specialized endocrine cells present in the gastrointestinal tract that secretes the hormones. இப்போ வயிற்றுலையும் சரி குடல்லையும் சரி some type of cells வந்து எனக்கு இருக்குது. இந்த செல்ஸ் தான் எனக்கு ஹார்மோன்ஸை சிந்தசைஸ் பண்ணுது, உருவாக்குது. இந்த gastrointestinal tract secretes hormones such as gastrin, cholecystokinin, secretin, gastric inhibitory peptides. இது எல்லாமே 4 விஷயம். Gastrin, cholecystokinin, secretin, and number 4 is gastric inhibitory peptides. இந்த 4 ஹார்மோன்ஸை பற்றியுமே நம்ம 1 by 1 படிக்க போகிறோம். அது எதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ரெடியா? ஸோ கைஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? ஸோ எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்பன்னா குடல் வாழ்வுனா வால்வா? ஐ திங்க் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்பின்டர். எனக்கும் ப்ராப்பராக தெரியல நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு. பட்
நம்மளுடைய வயிறும் குடலும் மீட் ஆகக்கூடிய அந்த இடத்துல எனக்கு ஸ்பின்டர் இருக்கும். சரியா? ஸ்பின்டர் ஆஃப் ஆடின்னு சொல்லுவாங்க. டியோடெனமில் அது இருக்குது. அதுதான் வந்து பேன்க்ரியாஸ்லேருந்து வர என்சைம்ஸு அண்ட் தென் வந்து லிவர்லேருந்து வர பைல் ஜூஸு, ஸ்டொமக்லேருந்து வர ஃபுட்டு எல்லாத்தையுமே குடலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஓப்பன் ஆகிறதும் மூடி நிற்கிறதும் அதுதான். ஸோ நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போகலாமா? லைவ் எப்போ முடியும்? இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்கும். டில் 10:15 இந்த லைவ் வந்து இருக்கும். ஸோ gastrin acts on the gastric glands and stimulates the secretion of HCl and pepsinogen. ஸோ gastrin அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணுது? கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. அதாவது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸில் போயிட்டு தூண்டி விடுது. தென் அதனால் என்ன ஆகுது? ஹெச்சிஎலும் பெப்சினோஜனும் செக்ரேட் ஆகுது. HCl இஸ் அன் ஆசிட், நம்ம ஸ்டொமக்கில் இருக்குன்றது தெரியும். பெப்சினோஜன் அப்படின்றது ப்ரோட்டீன்ஸோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இது ரெண்டுமே உருவாகிறதுக்கு காரணமே இந்த கேஸ்ட்ரின் தான். அடுத்து cholecystokinin பார்க்கலாமா? ஸோ cholecystokinin is secreted by duodenum. duodenum தான் ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் மீட் பண்ணுற ஒரு இடம். ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த டியோடினம். ஸோ இந்த டியோடினமில் தான் எனக்கு வந்து cholecystokinin அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அண்ட் இது எப்போ மட்டும்தான் செக்ரேட் ஆகும்? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபேட் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த cholecystokinin வந்து செக்ரேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சம் டைப் ஆஃப் ஆசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நான் ஏன் ஆசிட் எடுத்து குடிக்க போகிறேன்னு கேட்காத. நம்ம சாப்பிட்ற ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, ஆப்பிளில் மேலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆசிட்ஸை நீங்கள் ஃபுட்டாக சாப்பிடும்போதும் எனக்கு இந்த cholecystokinin வந்து செக்ரேட் ஆகுது. சரியா? ஓகே. ஸோ இப்போது இஃப் யூ டேக் அவர் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இதை வந்து என்ன சொல்லுவோம்? இவ்வளோ பெருசாக இருக்கிறத ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டொமக்கில் தான் நம்மளுக்கு HCl, பெப்சினோஜன் இதெல்லாம் உள்ளதான் இருக்குது. சரியா? தென் இந்த ஸ்டொமக்கோட இந்த ஏரியா இருக்குது பாரு, இது வந்து உனக்கு பாதி தான் வெளியே தெரியும், பாதி வந்து ஸ்டொமக்குக்கு பின்னாடி இருக்கும். ஸோ முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கணையம், பேன்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லீஃப் மாதிரி இருக்கா, இதுதான் பேன்க்ரியாஸ், தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த பகுதி மட்டும்தான் எனக்கு வெளியே தெரியும், மற்ற பகுதி எல்லாமே ஸ்டொமக்குக்கு பின்னாடி இருக்கும். சரியா? தென் சாரிடா தென் இந்த ஸ்டொமக் வந்து இந்த மாதிரி சி ஷேப்பில் திரும்பி இருக்கா, இந்த சி ஷேப்டு பெண்ட் இருக்கா, இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்? உனக்கு தெரியிற கலரில் போடுறேன். இந்த சி ஷேப்டு பெண்டை தான் வந்து டியோடினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் போயிட்டு தான் ஸ்மால் இன்டெஸ்டைனாக ஓப்பன் ஆகும். ஸோ டியோடினம் இஸ் த பிளேஸ் வேர் ஸ்டொமக் meets small intestine. and இதுதான் வந்து small intestine ஓட முதல் பகுதி. duodenum is the first part of small intestine. ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் டியோடினம், இலியம், ஜெஜுனம் அப்படின்னு 3 ஏரியா இருக்குது. அதில் டியோடினம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். இங்கே தான் ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் வந்து மீட் ஆகக்கூடிய இந்த இடம். ஸோ இங்கே தான் இந்த cholecystokinin வந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு நம்ம படித்தோம். சரியா? அட்ரினல் கிளாண்டை காணுமா? குவெஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அப்படி பார்த்தா லிவர் கூட தான் காணும். இந்த சைடு எனக்கு லிவர் இருக்கும், அது கூட தான் காணும். பட் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் த குவெஷன். Okay, so secretion acts on the acini cells of the pancreas to secrete the bicarbonate ions and water to neutralize the acidity. இந்த cholecystokinin டியோடெனம்ல செக்ரீட் ஆகுது. எப்பெல்லாம் நம்மளோட சாப்பாட்டில் வந்து ஆசிடோ இல்லை கொழுப்பு சத்தோ இருக்கும் போது மட்டும்தான் cholecystokinin வந்து செக்ரீட் ஆகுது இல்லையா?
ஸோ அதை தாண்டி இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அசனி செல்ஸில் போய் ஆக்ட் ஆகுது. இந்த அசனி செல்ஸ் தான் எனக்கு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறதா இருக்கும். அந்த அசனி செல்ஸில் போய் ஆக்ட் ஆகிட்டு பைகார்பனேட் அயான்ஸ் HCO3 இந்த அயான்ஸு தென் வாட்டரை வந்து செக்ரேட் பண்ண வைக்குது. இப்போது இந்த HCO3ங்கிறது என்னது? இட் இஸ் அ பேஸ்னு சொல்லலாம், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஆல்கலைன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாவா? இப்போது நம்ம ஏதாவது ஆசிட் இருக்க ஃபுட்டை சாப்பிட்றோம், இல்லை அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து அதிகமாகுதுன்றப்போ அதுதான் அசிடிட்டி. ஸோ இட் இஸ் அன் ஆசிட், கரெக்டாக? அப்போது இதோட ஆக்ஷனை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பேஸை ஆட் பண்ணலாம். அப்போ அது நியூட்ரலைஸ் ஆகிடும். சரியா? ப்ளஸ் இருந்தது அப்படின்னா மைனஸை வச்சு நியூட்ரல் பண்ணுறோம், இல்லை மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸை வச்சு நியூட்ரல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி +2 and -2 இருந்தால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சேம் திங் தான் இங்கேயும் நடக்குது. சரியா? த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் GIPன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது? இட் இன்ஹிபிட்ஸ் த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அண்ட் மோட்டிலிட்டி. கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்னா நம்ம ஸ்டொமக்லேருந்து வெளியே வர இந்த HCl பெப்சினோஜன் இது எல்லாத்தையும் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுற ஒரு விஷயந்தான் இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட்ஸ். இன்ஹிபிட்டரி அப்படின்ற வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது. இன்ஹிபிட்டரினா என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ண வைக்கும். சரியா? ஓகே. இட் ஆக்ட்ஸ் ஆன் த கால் பிளேடர். கால் பிளேடர் தான் என்ன பண்ணும்? இட் வில் ஸ்டோர் த bile juice. லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற பைல் ஜூஸை கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த கால் பிளேடரோட வேலை. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் போய் கால் பிளேடரில் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய பைல் ஜூஸை ரிலீஸ் பண்ண வைக்கிது டியோடினமில். ஆல்சோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரேஷன் ஆஃப் pancreatic enzymes and their discharge. ஸோ கால் பிளேடருக்கும் போகுது, பேன்க்ரியாஸ்க்கும் போகுது. ஸோ கால் பிளேடரில் இருக்க பைல் ஜூஸையும் செக்ரேட் ஆக வைக்கிது, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸையும் செக்ரேட் ஆக வைக்கிது. கடைசியில் இவங்க எல்லாருமே வந்து எங்கே மீட் பண்ணுவாங்க? டியோடினமில் தான் போர் பண்ணுவாங்க அவங்களுடைய எல்லா செக்ரீஷன்ஸையும். ஸோ இதுதான் டியோடினம்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இஃப் யூ சி, லிவர் வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா? லிவர் வந்து எனக்கு இந்த இடத்துல தோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த லிவருக்கு கீழே இங்கே கால் பிளேடர் இருக்கும். இப்போ இந்த கால் பிளேடர்லேருந்து வரக்கூடிய பைல் டக்ட்டு இங்கே டியோடினமில் வந்து சேரும். இங்கே பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பேன்க்ரியாட்டிக் டக்ட்டும் இங்கே டியோடினமில் வந்து சேரும். அப்போது டியோடினம் இஸ் த பிளேஸ் வேர் bile duct will join with the pancreatic duct. அப்போ bile ductலேருந்து வர bile ஜூஸும் pancreatic enzymes எல்லாமே இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுது டியோடினமில். சரியா? எனி டவுட்ஸ்? கால் பிளேடர்னா பித்தப்பை தானே? ஆமாப்பா. இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸ் போகலாமா? லிவர்னா வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம், கால் பிளேடர் அப்படின்னா பித்தப்பை, பேன்க்ரியாஸ் அப்படின்னா கணையம். ஓகேவா? இப்போ புக் இன்சைட் கொஷின்ஸ் போகலாமா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் இன்சைட் கொஷின்ஸ். ஆனாலும் உனக்கு பப்ளிக்கில், குவார்ட்டர்லியில், ஹாஃப் இயர்லியில் கேட்ட கொஷின்ஸாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் த டிஸார்டர்ஸ் டியூ டு ஹைப்போ அண்ட் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஹைப்போனா என்ன அர்த்தம்? லெஸ், கம்மியாக ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஹைப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோர், அதிகமாக ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஸோ ஒரு அளவை விட கம்மியாகவும் அதிகமாகவும் ஆகும்போது என்ன பிரச்சனைகள் வரலாம்? அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஹியர். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எங்கேருந்து செக்ரீட் ஆகுது? அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது. சரியா? அட்ரினல் கிளாண்டில் we have cortex and medulla. கார்டெக்ஸில் தான் எனக்கு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் இதெல்லாமே செக்ரீட் ஆகுது. அட்ரினல் மெடுல்லாவில் we have adrenaline and noradrenaline. அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம. So when we are talking about the adrenal gland, இந்த adrenal gland நம்ம ரெண்டா பிரிக்கலாம். One is cortex, the next is medulla.
இப்போ இந்த கார்டெக்ஸை வந்து என்ன சொல்லுவோம்? அவுட்டர் மோஸ்ட் ரீஜனை தான் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். மெடுலா இஸ் த இன்னர் மோஸ்ட் ரீஜன். சரியா? இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ் ரீஜனான கார்டெக்ஸில் இஃப் வி சி எனக்கு 2 செக்ரேஷன்ஸ் வந்து வரும். ஒன்று glucocorticoids, the other one is mineralocorticoids. இது எல்லாமே கார்டெக்ஸ்ல இருந்து தான் எனக்கு வருது. சரியா? இப்போ இந்த கார்டெக்ஸை எகெயின் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம், 3 லேயர்ஸாக பிரிக்கலாம். ஒன்று எல்லாத்துலேயுமே வந்து ஜோனா அப்படின்ற வார்த்தை வரும். FGR அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஜோனா சாரி GFR glomerulosa, zona glomerulosa, then zona fasciculata, then zona reticularis. அப்படின்னா 3 லேயர்ஸாக பிரியுது. இந்த 3 லேயர்ஸோட செக்ரேஷன் தான் குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த மெடுலாவோட செக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have adrenaline, and the second is noradrenaline. Okay, இந்த அட்ரினலினோட இன்னொரு பேர் தான் வந்து எபினெஃப்ரின் அப்படின்னும் சொல்லுவோம். எபினெஃப்ரின். அதே மாதிரி இந்த நார் அட்ரினலினோட இன்னொரு பேர் நார் எபினெஃப்ரின். சரியா? முதல்ல இதில் கிளியர் ஆகிக்கோங்க. அட்ரினல் கிளாண்டில் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாவில் என்னென்ன செக்ரேஷன்ஸ் இருக்குன்னு கிளியர் ஆகிக்கோங்க. இப்போது இதில் நம்ம இதில் என்ன தெரியுமா படிக்க போகிறோம்? குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். we are talking about only the glucocorticoids. இதை தாண்டி இன்னும் மினரலோகார்டிகாய்ட்ஸ் இருக்குது, அட்ரினலின், நார் அட்ரினலின், இது எல்லாமே இருக்குது. பட் அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல. சரியா? அண்ட் இந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் எங்கேருந்து தான் செக்ரேட் ஆகுது? அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து. சரியா? ஸோ Addison's disease is caused due to the hyposecretion of glucocorticoids and mineralocorticoids from the adrenal cortex. Adrenal cortexல இருந்து தான் எனக்கு இந்த 2 செக்ரேஷன்ஸுமே வருது. இந்த 2 செக்ரேஷன்ஸுமே கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால, ஹைப்போனா லெஸ் இல்லையா, கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால ஆடிசன்ஸ் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து வரலாம். ஸோ இதனால் என்னென்னலாம் ஆகும்? மஸ்குலார் வீக்னஸ், எனக்கு கை காலெல்லாம் எப்போவுமே சோர்வாகவே டயர்டாகவே இருக்கும், ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. லோ பிபி, பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இல்லாமல் போகலாம், வாமிட்டிங் இருக்கலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின், ஸோ ஸ்கின்னை வந்து இருக்க கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. லோ மெட்டபாலிக் ரேட், ஸோ அவங்களுக்கு வந்து பாடிக்குள்ளே நடக்கிற மெட்டபாலிசம் எல்லாமே ஸ்பீடு கம்மியாயிரும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு பசிக்காது. ஓகே, அவங்களால எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து டக்கு டக்குன்னு செய்ய முடியாத அளவுக்கு மாறிடலாம். சப்நார்மல் டெம்பரேச்சர், பாடி யூஸ்வலாக என்ன டெம்பரேச்சரில் இருக்கணுமோ அதை விட கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும். ரெடியூஸ்ட் பிளட் வால்யூம், அவங்களோட மொத்த பாடியில் எவ்வளோ பிளட் இருக்கணுமோ அதை விடவும் கம்மியாக தான் இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கலாம். இது எல்லாமே தான் ஆடிசன்ஸ் டிசீஸோட சிம்டம்ஸ். சரியா? Then reduced aldosterone secretion increases the urinary secretion of NaCl. So இந்த aldosterone, cortisol, இது எல்லாமே என்ன தெரியுமா? Any idea? இந்த glucocorticoids and mineralocorticoids இருக்குல்ல, அதை திரும்பவும் நம்ம 2 பிரிக்கலாம். ஓகே, கார்டிசால், கார்டிகோஸ்டீரோன், ஆல்டோஸ்டீரோன் அப்படின்லாம் வந்து திரும்பவும் நம்ம 2 பிரிக்கலாம். ஆக்சுவலி இந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நேம். இதுக்குள்ளே திரும்பவும் 2 ஹார்மோன்ஸ் இருக்குது.
மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் நேம். இதுக்கு கீழே திரும்பவும் 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. சரியா? கார்டிசால், கார்டிகோஸ்டீரோன் அப்படிங்கிறது தான் அந்த 2 ஹார்மோன்ஸ். ஆனால் அதை வந்து பொதுவாக நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு சொல்லிடுவோம். புரிஞ்சுதா? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் திஸ். குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு ஹார்மோன் கிடையாது. 2 ஹார்மோனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் தான் அந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? யாருக்கு இது புரியலை? யாருக்கு இது புரியலை? ஓகே, ஜஸ்ட் வெயிட். இப்போது இந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, குளூக்கோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே தான் யார் தெரியுமா வருவாங்க? இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வருவாங்க. கார்டிசால் அண்ட் கார்டிகோஸ்டீரோன் இவங்கெல்லாம் இங்கே தான் வருவாங்க. இப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே தான் ஆல்டோஸ்டீரோன் வருவாங்க. சரியா? ஆல்டோஸ்டீரோன் எங்கே வருவாங்க? இங்கே மினரலோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே. வேறு ஏதாவது கலரில் எழுதணுமா? ஓகே, இதை வந்து அப்படியே மேலே தள்ளி வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப்போட பேர். எப்படி இப்போது உங்களோட கிளாஸில் உங்களை மாதிரியே ஒரு 30 பேர் இருப்பாங்க தானே? ஆனால் உங்கள் கிளாஸ்க்குன்னு என்ன பேர் இருக்குது? 12A, 12B, 12C, 11A, 11B, 11Cன்னு ஒரு செக்ஷன் பேர் வச்சுருக்காங்க. அப்போ நான் அதை சொன்னேன்னா அதுக்கு கீழே இருக்க 30 பேரையுமே தான் நான் சொல்கிறேன். 11A சரியான டாப்பர் கிளாஸ்பா அப்படின்னா அதில் இருக்க 30 பேரையுமே தான் நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ 11C இருக்குதுல்ல, சரி படு மோசமான கிளாஸு, அராத்து எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா we are talking about all the 30 people of the class or 40 people of the class. எத்தனை பேர் உள்ளே இருக்குமோ எல்லாரை பற்றியும் தான் பேசுகிறோம். இப்போ 11A, 11B, 11Cன்னு நான் பொதுவாக சொல்கிறது எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த குளூக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போ அதுக்கு கீழே இன்னும் நிறைய குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்காங்க. புரியுதா? இப்போ புரியுதா? ஐ திங்க் நவ் யூ ஆர் கிளியர். இதில் குளூக்கோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே ஒரு 5-6 ஹார்மோன்ஸ் வரும். மினரலோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே ஒரு 5-6 ஹார்மோன்ஸ் வரும். அதில் எஸ்பெஷலி நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, குளூக்கோகார்டிகாய்ட்ஸில் தான் வந்து கார்டிசோல், அப்புறம் கார்டிகோஸ்டீரோன் இதெல்லாம் வரும். அதே மாதிரி இப்போ மினரலோகார்டிகாய்ட்ஸ்க்கு கீழே தான் ஆல்டோஸ்டீரோன் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வரக்கூடிய ஹார்மோன்ஸ். சரியா? புரிஞ்சுதா இப்போ? ஐ திங்க் நவ் யூ ஆர் கிளியர். இன் மை ஸ்கூல் C1 இஸ் த வேர்ஸ்டா? ரைட்டு. ஸோ இப்போது இதில் நம்ம ஆல்டோஸ்டீரோன் பற்றி தான் பேசுகிறோம். சரியா? ஆல்டோஸ்டீரோன் எனக்கு கம்மியாச்சுன்னா என்னாகும்? யூரினரி அவுட்புட் எனக்கு அதிகமாகும். அதுவே யூரினில் அதிகமான NaCl வெளியே போகும். ஓகே, ரெடியூஸ்ட் ஆல்டோஸ்டீரோன் செக்ரேஷன் இன்க்ரீசஸ் த யூரினரி செக்ரேஷன் ஆஃப் NaCl. நம்மளோட யூரினில் நிறைய NaCl இருக்கலாம், வாட்டர் இருக்கலாம், மற்ற அயான்ஸ், பைகார்பனேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் நார்மல் யூரினுக்கு எவ்வளவு NaCl இருக்கணுமோ அதை விட அதிகப்படியான NaCl எனக்கு இப்போ வெளியே போக போகுது when there is reduced aldosterone. சரியா? ஓகே, வாட்டர் அண்ட் வாட்டரும் கம்மியாயிடும். இப்போ யூரின் இஸ் வெரி கான்சன்ட்ரேட்டட் now and decreases the potassium excretion leading to the dehydration. அப்போது அந்த யூரின் வழியாக வெளியே போகக்கூடிய பொட்டாசியத்தை கம்மி பண்ணி விட்டுருது. ஆக்சுவலி எவ்வளோ பொட்டாசியம் போகணுமோ அதில் பாதியை மட்டும்தான் வெளியே அனுப்புது, பாதியை பாடிக்குள்ளேயே வச்சுருக்கு. அப்போ இதனால் என்ன தெரியுமா ஆகலாம்? டீஹைட்ரேஷன் நடக்கலாம். இப்போ தண்ணியும் வெளியே போயிடுச்சு, சால்ட்டும் வெளியே போயிடுச்சு,
பொட்டாசியம் மட்டும் உள்ளே வச்சிருக்கு பாதிக்கு பாதி. ஸோ இட் வில் லீட் டு டீஹைட்ரேஷன். தென் கஷிங் சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் டியூ டு எக்ஸஸ் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் கார்டிசால். கார்டிசால் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்டிசாலோட இன்னொரு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நீ எப்பெல்லாம் ரொம்ப ஓவர் டென்ஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியோ, இப்போ எக்ஸாம் எல்லாம் வருது அப்படின்னு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியோ, அப்போ அந்த டைமில் உன்னோட பாடியில் கார்டிசால் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ அந்த கார்டிசால் அதிகமாக சிக்ரீட் ஆச்சு அப்படின்னா கஷிங்ஸ் சிண்ட்ரோம் வரலாம். சரியா? தென் ஒபெசிட்டி ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ட்ரங்க். நம்மளோட ஃபேஸே வந்து வீங்கி போன மாதிரி இருக்கலாம். அது ரெட்னஸ் ஆஃப் த ஃபேஸ், செவன் ஆயிடலாம். ஹேண்டு ஃபீட்டு, தின் ஸ்கின், ஹேண்ட் ஃபீட் எல்லாமே ரெட்டாக ஆகிறது. தென் ஸ்கின்னோட திக்னஸ் கம்மி ஆகிறது. எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், நல்லா முடி வளர்றது. லாஸ் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த போன்ஸ், தட் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். போன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய கால்சியம் எல்லாத்தையுமே கரைச்சிரும். அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். அப்போ போன்ஸ் வந்து என்ன ஆயிரும்? ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். தென் சிஸ்டோலிக் ஹைப்பர் டென்ஷன். சிஸ்டோலிக் அப்படின்னா என்ன? நம்மளோட ஹார்ட்டில் டயாஸ்டோல், சிஸ்டோல்னு 2 விஷயம் படிச்சிருக்கோமா? சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆரிக்கல்ஸ், வென்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் ஆகுது, அதுதான் சிஸ்டோல் இல்லையா? ஸோ ஒருவேளை அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கணும் இல்லையா? ஆனால் அது வந்து இப்போ என்ன ஆகிடுது? அதிகமாகுது. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து எனக்கு அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் என்னது? கஷிங் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ். சப்ரெஷன் ஆஃப் செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் atrophy ஆஃப் gonads ஆர் அதர் சிம்டம்ஸ் ஆஃப் கஷிங் சிண்ட்ரோம். சப்ரெஷன் அப்படின்னா வந்து வேலை செய்ய விடாமல் நம்ம வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சப்ரெஷன். தட்டி வச்சுருக்கோம். சரியா? நீ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ சப்ரெஷன் ஆஃப் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் atrophy. atrophyனா அந்த ஆர்கனோட சைஸும் கம்மியாகும், ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாகும், வேலையும் செய்யாது. அதுதான் atrophy. சரியா? கொனாட்ஸ்னால் என்னது? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். கொனாட்ஸ்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்னெல்லாம்? யூ ஆர் கோயிங் டு டெல் மீ. பாடியில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் சொல்ல பார்க்கலாம். மேலுக்கு எந்த ஆர்கன் வரும்? ஃபீமேலுக்கு எந்த ஆர்கன் வரும்? நீட் பண்ண போகிறேன். எனி டிப்ஸ்? ப்ரிப்பேர் பண்ண போறியா இல்லை என்ன? தனம், நீ ஏதோ வந்து ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை, கிளாஸை கவனிக்க வந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்லேருந்தே உன்னோட கேள்வியும் சரியில்லை. Ovary for female and testis for male. Very good. இந்த கொனாட்ஸை மேலில் டெஸ்டிஸ்னு சொல்லலாம், ஃபீமேலில் ஓவரி சொல்லலாம். எஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸுமே வந்து தடைப்படலாம். சப்ரெஷன் அப்படின்னா தடைப்படலாம். சரியா? இப்போ இதெல்லாம் கஷிங் சிண்ட்ரோமோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அடுத்து போகலாமா? வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட்? மென்ஷன் தயர் ஃபங்க்ஷன்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2022 கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஒரு 5 மார்க் கொஷின். இப்போது தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் TSH இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை படிச்சுக்கலாம். வி ஆல் நோ பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் டு வி கால் பிட்யூட்டரி gland as? We call it as master gland. ஏன்? பிகாஸ் மற்ற எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. தைராய்ட் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு அப்படின்னு எல்லாத்தையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை மாஸ்டர் ஆஃப் ஆல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? இப்போது இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு கீழே தான் எகெயின் நம்மளுக்கு வந்து ஆல் த கிளாண்ட்ஸ் எல்லாமே வரும். தைராய்டு, தைமஸ்ஸு,
pineal gland, adrenal gland, gonads. ஸோ இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கரெக்டாக? ஆனால் ரியல் தலைவன் பிட்யூட்டரி கிளாண்டு கிடையாது. அதுக்கும் மேலே இருக்கவன் ஹைப்போதலாமஸ். ஏன் தெரியுமா? இந்த ஹைப்போதலாமஸ் தான் பிட்யூட்டரி கிளாண்டையே கண்ட்ரோல் பண்ணுறான். அப்புறம் தான் பிட்யூட்டரி கிளாண்டை போய் மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? இதுக்கு நான் நல்லா புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஹைப்போதலாமஸ் தான் நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல்னு வச்சுக்கோ. பிட்யூட்டரி கிளாண்டு தான் நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லை கிளாஸ் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோ. இவங்க எல்லாரும் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டீச்சர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து 30 பேர் இருக்கோன்னா 30 பேருக்கும் யார் ஹெட்டு? டீச்சர், கிளாஸ் டீச்சர். ஆனால் அவங்களுக்கும் மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் பிரின்சிபல். அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்டாகணும், டீச்சர் சொல்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாகணும். அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ ஹைப்போதாலாமஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிட்யூட்டரி கிளாண்டு போயிட்டு மற்ற எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ புரிந்ததா? எஸ். இப்போது இது எதுக்காக மேம் இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். there are 2 lobesன்னு தெரியுமா? 2 மார்க் 3 மார்க் எடுக்கும் போது நான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று anterior pituitary or which is also called as adenohypophysis. இந்த சைடு posterior pituitary, posteriorனா பின்னாடி, ஸோ பின்னாடி சைடு இருக்க லோப் இது, which is also called as neurohypophysis. இப்போது இந்த adenohypophysis and neurohypophysiஸோட செக்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து மறந்து போகும். அதுக்காக ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பாரு. நியூரோஹைப்போஃபைசிஸில் 2 செக்ரேஷன் தான். அதை ஞாபகம் வச்சுட்டா மற்ற எல்லாமே இந்த சைட் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ADH or vasopressin. செகண்ட் ஒன் ஆக்சிடோசின். இந்த 2 மட்டும்தான் நியூரோஹைப்போஃபைசிஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய 2 ஹார்மோன்ஸ். சரியா? அதுவே இந்த சைடு ஆன்டீரியர் ஆர் அடினோஹைப்போஃபைசிஸ்லேருந்து வரக்கூடியதான் மற்ற எல்லாமே. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், follicle stimulating hormone, luteinizing hormone, melatonin stimulating hormone, adrenocorticotropic hormone, வேற என்ன வரும்? prolactin, PRL. இது எல்லாமே இந்த அடினோஹைப்போஃபைசிஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ். சரியா? இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதோட பேர்லேயே இருக்குது. தைராய்டு கிளாண்டை போய் இது ஸ்டிமுலேட் பண்ணும். எதுக்காக? அதுதான் பார்க்க போகிறோம். வெயிட். இப்போது இதை பற்றி மட்டுமே பார்க்கலாமா? ஐ டீச் யூ. இப்போது நான் என்ன சொன்னேன்? ஹைப்போதலாமஸ் தான் பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, தென் இந்த சைடு வந்து தைராய்டு. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? பிட்யூட்டரி கிளாண்டு எனக்கு தைராய்டு கிளாண்டுக்கு TSH அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணி அனுப்புதுன்னு தெரியும். இந்த TSH போயிட்டு தைராய்டு கிளாண்டுக்கு என்ன மெசேஜை கொடுக்குது? இதுதான் மெசேஜ். ஸ்டார்ட் செக்ரேட்டிங் T3 and T4. அந்த ஏற்கனவே நம்ம படித்தோம்ல, ட்ரை அயோடோதைரோனன், டெட்ரா அயோடோதைரோனன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் செக்ரேட் பண்ண ஆரம்பி அப்படின்னு ஒரு மெசேஜை இந்த TSH மூலிமா தைராய்டு கிளாண்டுக்கு கொடுக்குது. ஸோ இன் ரிட்டர்ன் இந்த தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும்? இது வந்து T3, T4 ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதோட பேர்லேயே இருக்குது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்போ இது போயிட்டு தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டிவிடும்.
ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது தெரியுமா? இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரேட் ஆகணும்னா இதுக்கே முதல்ல ஒரு மெசேஜ் வந்து தனியாக வரணும். அதுதான் TRH. இது ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு முதல்ல வரணும். இது என்ன மெசேஜ் தெரியுமா கேரி பண்ணிட்டு வரும்? secrete TSH and pass the message to thyroid. இப்போ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு என்ன சொல்லுவாங்க? TSHோட செக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை தைராய்டு கிளாண்டுக்கு அனுப்பி மெசேஜை சொல்லு. என்ன மெசேஜ் சொல்லணும்? T3 T4 செக்ரேட் பண்ண சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தராக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்து தான் கடைசியாக இந்த தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனே செக்ரேட் ஆகுது. இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? உனக்கு குழப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் பிரின்சிபலு, டீச்சரு, ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் உனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி சொன்னேன். நவ் ஐ ஹோப் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு. புரிஞ்சுதா? இப்போது ஒரு தைராக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக செக்ரேட் ஆகிறது இல்லை. இவ்வளோ ப்ராசஸும் தாண்டி தான் அது செக்ரேட் ஆகுது. சரியா? இன்னும் எவ்வளோ நேரம் லைவா? இன்னொரு 15 minutes. ஸோ TSH அப்படிங்கிறது ஒரு கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன். இது என்ன பண்ணுது? தைராய்டு கிளாண்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. இது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்போ தைராய்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. எதுக்காக? இந்த ட்ரை அயோடோ தைரோனன் T3 அண்ட் தைராக்சின் T4 இது ரெண்டையும் செக்ரேட் பண்ணுறதுக்காக. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? மேம், இஃப் யூ பி த ஸ்டூடெண்ட் ஹவு கேன் யூ ஹேண்டில் தீமின்னல், ஹோம்ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, யூடியூப்பு, செல்ஃப் ஸ்டடி, மார்னிங் கிளாஸ்? அப்பா டே, நீ தீமின்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் யூடியூப் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா யூடியூப்பை விட அதிகமாக உனக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கும். நாங்கள் பாருங்கன்னு சொன்னால் மட்டும் பாருங்கள், இல்லைனா டெய்லியும் அட்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரியா? ஸோ யூடியூப்பை நீ எடுத்துரு. ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்ணு, அதுதான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஹோம்ஒர்க் பண்ணு, செல்ஃப் ஸ்டடி பண்ணு, அது எல்லாத்தையும் உன்னோட ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோ. சரியா? இப்போது ஹோம்ஒர்க்கு நீ எப்போல்லாம் டயர்டாக இருக்கியோ அப்போ பண்ணு. லேட் நைட்ஸில் ஆர் ஏர்லி மார்னிங் உனக்கு வந்து படித்தா பெருசாக மண்டையில் ஏறாது அப்படின்னா அப்போ பண்ணிக்கோ. எப்போல்லாம் நீ வந்து நல்லா கிளியராக தெளிவாக இருக்கியோ, படித்தா சூப்பராக மண்டையில் ஏறும் அப்படின்ற ஜோனில் இருக்கியோ அப்போல்லாம் ஹோம்ஒர்க்கை பண்ணி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, அப்போ படிக்க ஆரம்பிச்சிடு. ஓகே, இப்போ செல்ஃப் ஸ்டடிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்? நீயா உட்காந்து படினா நீ எல்லாம் படிக்க மாட்டேன். கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக படிப்பேன், இல்லை எக்ஸாம் இருக்குன்றதுக்காக படிப்பேன். கரெக்டாக? இப்போ டெஸ்ட்டுக்காகவே படி, எக்ஸாமுக்காகவே படி. ஆனால் டெஸ்ட்டுக்காக படிக்கும் போது என்ன போர்ஷன் படிப்பேன்? அந்த போர்ஷனை தனியாக உட்காந்து படிக்காத. ஓகே, கோ டு த வேதாந்து ஆப். நம்ம அந்த போர்ஷனில் கிளாஸ் எடுத்திருப்போம்ல, கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துருப்போமா, அதை பார்த்து ஃபஸ்ட்டு அதை பார்த்துரு. ஸோ உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கையோடு உட்காந்து நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிடு. ஸோ நீ செல்ஃப் ஸ்டடி பண்ண மாதிரி ஆச்சு, டெஸ்ட்லேயோ இல்லை எக்ஸாம்லேயோ நல்ல மார்க் வாங்கின மாதிரி ஆச்சு, டயர்டாக இருக்கப்பெல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடு, அதுவும் முடிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ யூடியூப்பை நீ கேன்சலே பண்ணிவிடு. நாங்கள் பாருங்கன்னு சொன்னால் பார்த்தா போதும், இல்லைனா வேண்டாம். நீ தீமின்னல் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தீமின்னல் கிளாஸஸுமே உன்னால் வந்து டெய்லியும் அட்டென்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோ. எப்படியோ எல்லா சப்ஜெக்ட்டும் டெஸ்ட் எழுத போகிற, எல்லா போர்ஷனுக்கும் டெஸ்ட் எழுத போகிற. அப்போ டெஸ்ட் எழுதும் போது சைமல்டேனியஸாக அதை பார்த்து பார்த்து படிச்சிரு. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்த மாதிரியும் ஆச்சு. சரியா சந்தோஷ்? திஸ் இஸ் ஹவு ஐ வில் மேனேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். டீச் ஜுவாலஜி 12th லெசன். இப்போ 11th போயிட்டுருக்கோம். ஒரு லாஜிக்கலாக பார்த்தா 11th லெசன் முடிச்சு தான் 12th லெசன். அப்போ உனக்கே புரியணும்ல. அதுவும் இல்லாமல் இப்போ ஜுவாலஜி 12th லெசன் போகலாம். நம்ம இன்னும் ஜுவாலஜியோட 12th லெசனும் பாட்னியோட 15th லெசனும் தான் பெண்டிங். ஓகே, இப்போது டிஎஸ்ஹெச்சோட செக்ரேஷன் வந்து இட் இஸ் ரெகுலேட்டட் பை த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்ன? இப்போ எனக்கு ஏசி வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே குளிர ஆரம்பிச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏசி எடுத்து ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவேன். அதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ when something gets over,
நான் வந்து ரொம்ப ஐயோ இது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது போதும் அப்படின்னு நான் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவேன். தட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா TSH செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம பாடியில் இப்போ ரிவர்ஸில் போகலாமா, ரிவர்ஸில் போகலாம். ஒன்ஸ் நம்ம பாடியில் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போது தைராய்டு என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டுக்கு மெசேஜ் பண்ணும். என்னென்னு, ஸ்டாப் அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்போம். ஓகே, அப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து TSHஐ ஸ்டாப் பண்ணிடும். சரியா? தென் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹைப்போதலாமஸ்க்கு ஸ்டாப் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்போம். அப்படியே ரிவர்ஸில் வருது. எப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இது வந்து ஹைப்பர் செக்ரீஷன் ஆகிருக்கு. எவ்வளோ இருக்கணுமோ அதை விட அதிகமாக செக்ரீட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம பாடியில் அதிகமாக இருக்குது, தேவையான அளவை விட அதிகமாக இருக்குன்னா இது இதுக்கு ஸ்டாப்னு மெசேஜ் பண்ணும், இது இதுக்கு ஸ்டாப்னு மெசேஜ் பண்ணும். அப்போ அல்டிமேட்லி என்ன ஆகிடுதுன்னா ஹைப்போதலாமஸ் இந்த TRHஐ ஸ்டாப் பண்ணிடும். TRH இங்கே போகலைன்னா இது TSHஐயே செக்ரீட் பண்ணாது, அது ஸ்டாப் ஆகிடும். TSH செக்ரீட் ஆகலைன்னா இதுக்கு மேலே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகாது. ஏற்கனவே செக்ரீட் ஆனது இருக்கும், புதுசாக செக்ரீட் ஆகாது. புரிந்ததா? இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஒன்ஸ் நம்ம பாடியில் இது அதிகமாக இருக்குன்னு சொன்ன உடனே ரிவர்ஸில் அப்படியே மெசேஜ் பாஸ் ஆகுது. இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ தெய்வ சிகாமணி தேவையில்லாமல் ஸ்பேம் பண்ணிருக்கீங்க, ஐடி பிளாக் ஆகும், பரவாயில்லன்னா பண்ணு. அதுதாண்டா இங்கே நடக்குது. இங்கே இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். It is released from the anterior pituitary. It is induced by the thyrotropin releasing hormone. இதுதான் அந்த TRH நான் சொன்னேன் இல்லையா? TRH is thyrotropin releasing hormone. TSH is thyroid stimulating hormone. சரியா? இப்போது நம்மளோட பிளட்டில் தைராக்சின் அளவு அதிகமாக இருக்குது, T4ஓட அளவு அதிகமாக இருக்குன்றப்போ இந்த TRH ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்டரிக்கு வர TRH வந்து என்ன பண்ணும்? It will act on the pituitary and hypothalamus to inhibit the TSH secretion. Inhibit na stop. Once எனக்கு பாடியில் அதிகமான தைராக்சின் லெவல் இருக்குன்றப்போ பிட்யூட்டரி கிளாண்டும் ஹைப்போதலாமஸ் கிளாண்ட்லேயும் போயிட்டு TRH தான் மெசேஜை பாஸ் பண்ணுது. போதும், ஸ்டாப் பண்ணிக்கோ, TSH வேண்டாம் அப்படின்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பேசிக்கலி நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வந்து இது என்ன பண்ணுது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோனோட வேலை. சரியா? பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன மேம்? இப்போ சில பேருக்கு ஓவராக பசிக்கும், நிறையா சாப்பிடுவாங்க, ஆனாலும் உடம்பு போட மாட்டாங்க, அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும். இன்னும் சில பேருக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒரு இட்லிலேயே ஐயோ எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு வேண்டாம், இதுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரே இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இட்லியே அவங்களுக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு தாங்க, அதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹை மெட்டபாலிக் ரேட் அண்ட் லோ மெட்டபாலிக் ரேட். அடிக்கடி பசிச்சிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கம்மியாக தான் பசிக்குது, கம்மியாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இந்த தைராக்சின் ஹார்மோன் தான். அண்ட் நம்ம பாடி வந்து ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் அப்படி தான். அதை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த தைராக்சின் தான். தென் நம்மளோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தைராக்சின். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, நம்மளோட போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்கெலிட்டல் அப்படின்னா போன் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். Thyroxine plays an important role in maintaining the blood pressure. So BPயை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம். அதே மாதிரி it reduces serum cholesterol levels. So serum அப்படின்னா நம்மளோட பிளட்டில் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு கலர்லெஸ் லிக்விட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதே மாதிரி ஒரு லிக்விட் தான் சீரமும். ஆனால் பிளாஸ்மா வேறு, சீரம் வேறு. சரியா? ஸோ அந்த சீரமில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து கம்மி பண்ணி வைக்கும். ஆப்டிமம் லெவல்ஸ் ஆஃப் தைராக்சினை பிளட்டில் வந்து இருந்தால் மட்டும்தான் கொனாட்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். கொனாடியல் ஃபங்க்ஷன்னா என்னது? கொனாட்ஸ் தான். கொனாட்ஸ்னால் என்ன?
again testis and ovary. Is it clear? அடுத்து போலாமா? Explain the structure of pancreas. Write about the hormones secreted by the pancreas and their function. இது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்ததான். இன்சுலின் என்ன பண்ணும், குளுக்கோகான் என்ன பண்ணும் சொன்னேன்ல, அதே தான் இங்கேயும் நீ பண்ண போற. சரியா? ஸோ pancreas is both exocrine and endocrine gland. இது எங்க இருக்கு? ஸ்டொமக்குக்கு கீழே இருக்கு. லீஃப் மாதிரி இருக்கும் ஷேப் பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் 2 மேஜர் டிஷ்யூஸ் வந்து இருக்கு. ஒன்று அசினி. அசினி வந்து எனக்கு என்சைம்ஸை கொடுக்கும். அசினி வந்து எனக்கு என்சைம்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் எனக்கு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். இன்சுலின் குளுக்கோகான் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். சரியா? அசினி வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. இன்சுலின் அண்ட் குளுக்கோகானை ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் செக்ரேட் பண்ணுது. ஒரு ஹியூமன் பேன்க்ரியாஸ் எடுத்திங்கன்னா அதில் 1 to 2 மில்லியன் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து இருக்கலாம். அந்த ஒவ்வொரு ஐலெட்லேயுமே 60% பீட்டா செல், 30% ஆல்ஃபா செல், 10% டெல்டா செல் இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆல்ஃபா செல் என்ன பண்ணுது? குளுக்கோகானை செக்ரேட் பண்ணுது. பீட்டா செல் இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. அண்ட் அல்டிமேட்லி டெல்டா செல் சொமாட்டோஸ்டாட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பிளட் குளுக்கோஸ் லெவலை லோவர் பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு இன்சுலின் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா? அடுத்து பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸை கம்மி பண்ணும். இன்சுலின் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யும். குளுக்கோஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி கிளைகோஜனாக மாற்றி விட்டுட்டுருக்கு. ரிவர்ஸ் ஆகாமையும் தடுக்குது. ஏன்னா பிளட்டில் எனக்கு சுகர் லெவலை கம்மி பண்ணணும். அதுதான் இன்சுலினுக்கு நம்ம கொடுத்துருக்க வேலை. சரியா? அப்போ குளுக்கோஸை ஃபுல்லாக பிடிச்சி கிளைகோஜனாக மாற்றி விடும். ரிவர்ஸில் நடக்காமல் பார்த்துக்கும். அந்த கிளைகோஜன் ஃபுல்லாக திரும்பவும் குளுக்கோஸாக மாறிடக்கூடாது. அதையும் அதுதான் பார்த்துக்குது. சரியா? இப்போ நம்ம ஒரு வேளை வந்து பாடியில் இருக்க எல்லா குளுக்கோஸும் யூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும்? அமினோ ஆசிட்ஸ் எனக்கு திரும்பவும் குளுக்கோஸாக மாறலாம். ஃபேட்ஸ், கொழுப்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கலாம். இப்போ அதையுமே வந்து தடுக்குது இந்த இன்சுலின். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் எனக்கு பிளட்டில் குளுக்கோஸோட அளவு வந்து அதிகமாகிடக்கூடாது அப்படின்றதுல இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். சரியா? இப்போது இந்த குளுக்கோகான் என்ன பண்ணுது? இட் இஸ் அ ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன். பிளட்டில் அதிகமான குளுக்கோஸை உருவாக்கும். எப்படி? கிளைகோஜனை ஃபுல்லாக கரைச்சி கொண்டு வந்து குளுக்கோஸாக மாற்றும். இதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல இல்லையா? கிளைகோஜனை ஃபுல்லாக குளுக்கோஸாக மாற்றுறது தான் இதோட வேலை. கிளைகோஜன் எங்கே இருக்கும்? நம்மளோட லிவரில், மசில்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கரைச்சி கொண்டு வந்து பிளட்டில் குளுக்கோஸாக விட்டுரும். அப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் என்ன ஆகுது? இப்போது அதிகமாகுது. அப்போ இதுக்கு பேர் என்னது? கிளைகோஜீனோலைசிஸ். லைசிஸ்னா பிரேக் டவுன். லைசிஸ்னா என்னது? பிரேக் டவுன். ஸோ கிளைகோஜன் எனக்கு இப்போ பிரேக் டவுன் ஆகுது. புரியுதா? ஏன் பிரேக் டவுன்னு சொல்கிறோன்னா, கிளைகோஜன் இஸ் அ பாலிமர், குளுக்கோஸ் இஸ் அ மோனோமர். புரியுதா? அப்போ எனக்கு பாலிமர் உடஞ்சு சின்ன சின்ன மோனோமராக ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம ஏற்கனவே படித்ததான். சரியா? ஸோ அதே மாதிரி குளுக்கோனியோஜெனிசிஸை இது ஃபார்ம் பண்ணுது. குளுக்கோனியோஜெனிசிஸ்னால் என்ன? குளுக்கோஸ் புதுசாக ஃபார்ம் ஆகிறது. குளுக்கோ அப்படின்னா குளுக்கோஸ், நியோ அப்படின்னா நியூ, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஸோ குளுக்கோஸை புதுசாக ஃபார்ம் பண்ண வைக்கிது. அதுதான் குளுக்கோனியோஜெனிசிஸ். எப்படி குளுக்கோஸ் எனக்கு புதுசாக ஃபார்ம் ஆகும்? நான் குளுக்கோஸை எடுத்துக்கலைன்னா லாக்டிக் ஆசிட் குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகலாம். நான் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இந்த ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, இந்த மாதிரி இருக்க விஷயங்களெல்லாம் குளுக்கோஸாக மாறலாம். அதுக்கு காரணம் குளுக்கோகான். சரியா? தென் glucagon releases glucose from the liver cells, increasing the blood glucose level. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? ஸோ மற்றபடி உனக்கு இட் would be clearன்னு நினைக்கிறேன். ரைட்? இப்போது குளுக்கோகான் வந்து என்ன பண்ணுது? செல்லுலார் அப்டேக்கை கம்மி பண்ணுது. நான் என்ன சொன்னேன்? குளுக்கோஸ் எல்லாம் செல்லுக்குள்ளே போனால் தான் அது பிரேக் டவுன் ஆகும், நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னேன்.
ஆனால் இந்த குளுக்கோகான் என்ன தெரியுமா பண்ணுது, நீ செல்ஸுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்துருது. அப்போ குளுக்கோஸ் எனக்கு பிரேக் டவுனே ஆகாது, அதுலேருந்து எனக்கு எனர்ஜியும் வராது. சரியா? யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இங்கே நடக்கவே இல்லை, குளுக்கோஸ் யூஸே ஆகலை. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன். எல்லா மூட்டையும் தூக்கி குளுக்கோஸாக மாற்றி பிளட்டில் விட்டதும் இல்லாமல் செல்லுக்குள்ளேயும் குளுக்கோஸை போக அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்காது. அல்டிமேட்லி என்ன ஆகுது, பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேவா? ஸோ யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக growth hormone is important for the normal growth, justify the statement. இந்த question இருக்கு, பட் இட் இஸ் வெரி வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், ரேராக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். சரியா? எதுக்கும் அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணுமா, பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி எடுத்த இந்த பிடிஎஃப்பை நான் வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் போட்டு விட்டுறேன். சரியா? ஓகேடா. யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் வித் திஸ் கடையை சாத்திட்டு கிளம்பலாம். ஓகே, டாடா, பை பாய், குட் நைட், லவ் யூ ஆல்.